ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இந்த வசனத்தில் ஒரு செல்வந்தன் இயேசுவை பின்பற்ற அவருடைய செல்வம் காரணமாக இருப்பதால் இயேசுவை விட்டு வழி விலகி சென்றான், இரட்சிப்பை அடையாமல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரட்சிப்பு அடையாமல் இருக்கிறோம் என்றால், இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதால் ஆண்டவருடைய இரட்சிப்பை நாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய இரட்சிப்பை பெற வேண்டுமென்றால் ஆண்டவரிடத்தில் மட்டும் நாம் பெற முடியும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நாம் காண வேண்டுமென்றால் ஆண்டவருடைய இரட்சிப்பு அவசியம். அவராலே அன்றி நமக்கு வேறு யாரும் இரட்சிப்பை கொடுக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்வில் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் எளியவர்களுக்கு உதவி செய்யும்போது, அதாவது தேவ வசனம் சொல்கிறது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தின் பிரகாரமாக நம்மிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ நாம் முன் வர வேண்டும். இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானதாகும். இப்படிப்பட்டதான காரியங்களில் நாம் செய்யும்போது ஆண்டவர் நமக்கு இரட்சிப்பை கட்டளையிடுகிறார். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள், கடன் தொல்லைகள், நோய்கள் இதிலிருந்து விடுதலை வேண்டுமானால் அது கர்த்தரிடத்தில் மட்டுமே நாம் விடுதலை பெற முடியும். ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து மற்றவர்கள் எளியவர்களுக்கு நாம் உதவி செய்து அவருடைய இரட்சிப்பை நாம் பெறும்போது இந்த அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறும். ஆமேன், ஆமேன்.